முருகாதீங்கோ. இங்கேருந்து முதல்ல பக்கமாக கிளம்பணும், அப்புறம் அங்கே ஏன்னா போய் இது பண்ணலாம். காய்ஸ் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். நேற்று தான் பிளான் பண்ணானுங்க பாண்டிச்சேரி போகலான்ட்டு, சடனாக கிளம்பியாச்சு. இது திடுக்குன்னு பிளான். இது ரொம்ப நாள் கழிச்சு கிளம்பியில் வர கீழே வேண்டாம், கை வர வஞ்சி போச்சு, சொந்த வரல, ஓட்ட முடியாமல் ஓட்டுறேன். பாதர் ஓட்டும், பாதர் வேறு யாருன்னா இவன் ஓட்டுவான், சஞ்சய். காட்டியாங்க விட்டா நிறுத்திட்டேன். வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ தான் இதுக்கு போகிறேன், ட்ரிப் அடிக்கிறேன். இதில் இன்னும் எங்கேயும் போகல. ஆமாம், ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி தான் நம்பர் பிளேட் வந்து நம்பர் பிளேட் மாட்டியாச்சு. சேம் நம்பர், வண்டி R15 நம்பர், இதுவும் ஒரே நம்பர். 1084 வாங்கிட்ட கேட்டு. நான் ஒரு 6000 செலவு பண்ணேன். டே பேக் கொஞ்சம் பெரிய பேக் வேண்டா, பேக் கொஞ்சம் பெரிய பேக் இல்லையா சேப்பாட்டா? மாட்டிக்கிட்டானா என்னடா போய் ஏற்றுங்க சண்டையில் வைக்கிறா. ஒரு கிளம்பியாச்சு. டே போயிட்டு ஷாம் வாங்க மாட்டான்டா, ஃபோன் மட்டும் வாங்கின்னு போயிடணும். அவங்ககிட்ட ஃபோன் இருக்குதா? அயகேஸ் வரான் இதில். ஷாம் மாதிரி எவ்வளோ நேரம் போகணுன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா 2:35 ஆகுது கரெக்டாக டைம். ஆல்ரெடி நேற்று வர ஒரு 2 கப்புள்ஸ் வர போய்க்கிறாங்களாம் பாண்டிச்சேரிக்கு. என்னவா நம்ம அங்கே நிற்கிறேன்டா, அவனை கூட்டின்னு சொல்கிறா. நம்ம அங்கே நிற்கலாம். திருப்பிட்டா அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா? ஷாம் கிட்ட போய் எப்படியும் செல்லு வாங்கணும்ல, அதுக்காக. நீங்கள் வரீங்களாடா கூப்பிட்டுனே, நான் போய் ஷாம் கிட்ட செல்லு வாங்கிக்கிறேன். அங்கே இது ஒன்று ஆட்சியாக நிற்கிறேன். ஏன்னா அப்படியே அவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறான். இன்னும் யார் ஒரே ஆள் வராங்களா? இன்னும் எத்தனை பேர் வராங்க? பைக் இது அவனுக்கிட்டா வச்சுக்கிறாங்களா? ஓகே. ஷாம் வாங்கட்டா, நில்லு. ஷாம் வாங்கட்டான்டா. நான் நினச்சேன் ஷாம் வந்துருக்க மாட்டான்ட்டு, அதேமாதிரி கரெக்டாக வந்துட்டுக்கிறானே. வரல போகுதா? பாய். ஐயோ போகலாமா? அவங்களுக்கு ஃபோன் பண்ண இன்னொரு ஆளுக்கு வச்சுக்கோ. பர்ஸ் வச்சுக்கிறேன் பாரு. சரி சாமியா, பாய்டா. ஷாமுக்கிட்டேருந்து செல்லு வாங்கிக்கன்னு கிளம்பியாச்சு. அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணிட்டான் ஆள். மொத்தம் 4 பேர், 4 பைக்கு 8 பேர் போகிறோம் மொத்தம். ஷாம்லாம் கூப்பிட்டோம், வரலான்ட்டான். கையில் பைசா இல்லை அப்படின்ட்டு. என்கிட்டயே காசு கிடையாது, இந்த மாதம் வேலைக்கும் போகல. என்ன பண்ண போகணும் ஒன்றும் புரியல எனக்கும் வேறு. டேனி தான் காசு கேட்டேன், குறான்னா கொடுக்குறான்னா. சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். வெங்கட் ஒரு 1000 கொடுத்தான், வாங்கிக்கினேன். போகிற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதுக்காக. ரொம்ப வேகலாம் போகாதீங்க, கண்ணு கட்டின தூரம் போங்கண்ணா. ஏன்னா வண்டி கிண்டியான நின்றுச்சுன்னா கூட டக்குன்னு நிற்கலாம். கரெக்டாக அதை டாடா ஏசி நிற்கிது பேர். ஆமாம், தூரம் போகல வேகத்துக்கு, அதுக்கு மேலே போகாத. ஏன்னா பின்னாடி வர ஆள் நீ பார்த்துனே போ, அப்போ தான் என்ன நடக்கணும். என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறது டக்குனே, அதனால சொல்கிறேன். பையன் அழகாக தலையாட்டுறான்பா இங்கேன்ட்டு. என்ன பேட்டை வண்டி எப்படி இருக்குதியா?
ஏய் ஊட்டி போகும்போது எப்படி போனோம் அதே மாதிரி போ. ஊட்டி போகும்போது எப்படி போனோம் கண்ணு கட்டின தூரத்துலேயே போ, ரொம்பலாம் போகாத ஓகேவா. வேகத்தை எல்லாம் விட்டுன்னு வச்சுக்கா. தூக்கி போகிறது அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது. இல்லை ஸ்டாக் ஆப்ஷன்லாம் இருக்குது இல்லை, அந்த இது தெரிஞ்ச உனக்கு சஸ்பென்ஸா லைட்டாக தான் தெரியும். அது வேறு வண்டியில் தூக்கி போட்டுன்னு வச்சுக்க, ரொம்ப தூக்கி போகிறது தெரியும் வண்டி. இந்த மாதிரியா எப்படி இருக்குதியா? இது என்னடா இது இப்படி தானே இது இந்த இது இவ்வளோ தானா? போதும் போதும் இல்லைடா கட்டாக்குது. வீட்டில் வர போய் சொல்லிட்டு வரேன், இந்தமாரி ஒரு வேலை விஷயம் போகிறேன் சென்னை ஆகலாம் அப்படின்ட்டு வரேன். பாண்டிச்சேரி போகிறேன்னு சொல்லலை, எப்படியே வீட்டுக்கே தெரியும் பொறுக்கு போகிறேன்ட்டு. டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பும்போது கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் ஒன்றும் ஜாக்கெட் தான் எடுத்து போட்டுன்னு வரல, அதை போட்டுன்னு வந்தால் தெரிஞ்சிடும் எப்படியும் வீட்டில். அதனால நானும் கம்முன்னு விட்டேன் போடாமல். காய்ஸ் நம்ம போகிற வேலை முந்திரி பழம் தோப்பு இருக்குது, இது ஃபுல்லாக முந்திரி பழம் தோப்பு தான். அதான் முந்திரி பழம் அரைக்கலான்னு கேட்குறேன். என்னடா அரைக்கிறீங்களா? ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான். வாசனை பார்த்தீங்களா முந்திரி பழம் வாசனை காட்டுறேன் உங்களுக்கு. பழமே அந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக. அன்றைக்கி நானும் ஷாம் வந்தோம் போகும்போது, ஷாம் தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகும்போது. கேமராவில் தெரிஞ்சா இல்லையா தெரியல, அது ஃபுல்லாக முந்திரி பழம் அது பாருங்க. வேலி சீரமைச்சிட்ருக்காங்க. இவ்வளோ நோய்ச்சி போகலாம் பார்த்து வந்துட்டோம். மத்தியம் நல்ல ஒரு ஹைவே வந்து ஜாயின் பண்ணியாச்சு காய்ஸ். வண்டியே ஓட்ட தெரியல, அதுக்கு எப்படிலாம் போகுது பாருங்களா. காட்டாங்குதி மாரி வச்சும் போகுது. அதான் நிக்கல, அது பாட்டு முறுக்கின்னு போயினே இருக்குது அந்த ஓவர்டேக் பண்ணி. வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு போயிடலான்ட்டு. பெட்ரோல் போட பார்த்தில்லடா, அதெல்லாம் கண்ணு தெரிதா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு. உக்காரியா 500 ஆகுப்பா. 500 இருக்கு. ஏன் டேனி பாண்டிச்சேரி. ₹500 பெட்ரோல் போட்டு 2 கோட்டாம்பா வந்துக்குதியா. ₹500 பெட்ரோல் போட்டோம், 2 கோட் தான் வந்துக்குது. ₹500. ஐயோ டேனியா
பெட்ரோல் பங்க்கில் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். எல்லா வண்டிக்கும் 4 வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு. அவ்வளோதான் கிளம்பிட்டோம். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது ஷார்ப்பாக. இங்கே தான்டா போகிறோம், பொறுமையாக தான். இதுங்க அப்படியே முறுக்கின்னு போகிறான் பாலியா. பின்னாடி வரானுங்க இல்லைன்னு பார்க்க மாட்டான். நாம் போகலாம் பொறுமையா. பிரிட்ஜில் இந்த மேலாம் இப்போ தான் பிரிட்ஜுக்கு போட்டுக்கிறாங்களே, ஓரளவுக்கு சீரமைச்சுக்கிறாங்க. இன்னும் நல்லா காட்டணும் இந்த பிரிட்ஜை. ஆமாம், அங்கங்கே பாரு பேட்ச் ஒர்க்லாம் நிறைய தைத்து பாரு. இப்போ நீ எப்படி பேட்டா, நீ அங்கே குடிப்பியா, சரக்கு அடிப்பியா? கேட்குறேன். கை காட்டுறான் பையன். கேமரா பையன் நேதன் கேட்குறான். பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு சஞ்சய் ஓட்ட சொல்லிட்டேன் வண்டியை. அவன் தான் ஓட்டிக்கலாம் இப்போ வண்டி. என்னால் ஓட்ட முடியல, ஏன்னா ரொம்ப பெயின் ஆகுது கை. இந்த இடமும் முடியும் 3 இடம் பயங்கரமாக வலி தாங்கலை. அதனால் நான் இப்போ பின்னாடி உட்காந்துட்டோம். அவனை ஓட்ட சொல்லிட்டேன். வண்டி நிறுத்துற மாதிரி இருந்தால் மட்டும் காலை ஊனிக்கிறா அப்படின்னு நானும் காலை ஊனிடுறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட. பத்தாத்துக்கு வர சரியான டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் டிராஃபிக், ரொம்பலாம் இல்லை. இதோ போகிறானுங்களடா. முருகுறான பால் நல்லா. வண்டி நல்லா ஓடுறானுங்க போய் வேகமா முறிக்கிறேன். இதில் தான் வினோத் வேலை செய்கிறான். இந்த கம்பெனியில் தான் தூரம் வர போட்டு பார்த்தவங்களும் நிறைய மழை வருமா நான் தெரில, பார்ப்போம். நிறைய வர மாதிரி தான் வீடியோ எடுக்க முடியாதானா, நினச்சிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். காய்ஸ், இதில் தான் நம்ம வினோத் வேலை செய்கிறது கம்பெனி, பெரிய கம்பெனி, ஷூ கம்பெனி. அவன் சொல்கிறாரு ஒரேயா. என்ன இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான மழை. அதனால தான் நம்ம வீடியோவே எடுக்க முடியல. மழையில் நின்றுச்சு, அதனால தான் சரின்ட்டு இது பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பல்சர் வேறு ரெடி பண்ணி வந்தோமா, வண்டி ஃபால்ட் ஆகி போச்சு. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சயின்ஸ் ஃபைட்டாண்ட வர பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு பேத்துன்னு வந்துச்சு அழுக்கா ஒரு பக்கம். நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயினே இருந்தேன், ஒரு வண்டி ஓட்டினேன். இப்போ ஒரு வண்டி ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா கை நோவுதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்ன சார் நாம் ஓட்டின்னு வரேன் நானும் டேனியும். நான் பசங்கிட்ட வரேன். சவுண்டெல்லாம் கேட்குதா இல்லை நாய்ஸ் சவுண்டு கேட்குதான்னு ஒன்றுமே புரியல. வேறு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா ஒன்று பாருப்பா, மோடி மாரி இருக்குது ஆளு. தெரியல, ரூட்டு பாரு. ஏன் ஆஃப் ஆயிடுத்தியா?
என் செல்லு சுவிட்ச் ஆஃப் மாரிக்கிறா நடா இவனுங்கடி தாண்டி நிக்கிட்டா இல்லை எப்படியா நிக்கிட்டா அப்படி பண்ண அப்படித்தான் போனான் அவனுக்கு ரூட்டு பார்த்து போறானுங்க பாண்டிச்சேரி போல அவனுங்க ரூமுக்கு போட்டுக்கிறானுங்க இந்த லொக்கேஷன் உனக்கு அனுப்புற அந்த ரூட்டு நீ போடு ஐயோ ஆர்ச்சிக்கு போலடா நேராக ரூமுக்கு போறானுங்கடா அவனுங்க என்னடா டே ரூட்டு தெரியலண்ணா நின்று போன்டா அவனுக்கு மொத்த பேர் அப்படியே போயிடறான் ஆளுக்கு ஒரு மூலிகை எப்பரா பார்த்தியா என்னடா கிளச்சி பிடிக்காம அடிச்சா போதியா எனக்கு தெரியாது நானா அங்கே ராக் பீச் பார்த்துருக்கா உங்கள் வாயா பக்கத்தில் இருக்குதா என்ன தெரியுமா டே லவடி கப்பல் மாதிரி கேட்குற பார்த்தியா கேள்வியா அட்வான்ஸ் கட்டி வேற இடத்துல ரூம் கட்டிட்டு போனோம் அட்வான்ஸ் கட்டிட்டா தரமாட்டான் ஆமாம் ரூமுக்கு ரூட்டு போடுங்கடான்னா இவனுக்கு பஸ் ஸ்டாண்ட் பாண்டிச்சேரிக்கே போகிறானுங்க ரூட்டை நேரம் ஆகுத்தியா இப்படி போய் போனான்னு போட்டுக்குது ரூமுக்கு அவனுக்கு நின்னாது கூட்டி போனல்லடா அவனுக்கா அவனுக்கு 2 பேர் நின்னாது கூட்டி போயிருக்கணும் பாண்டிச்சேரி யாருன்னா சரக்கு வாங்கிறதுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரூட்டில் வாங்க போலீஸ் ஸ்டோர்கள் எதுவுமே கிடையாது அப்படியே இது கொஞ்சம் ஊர் உள்ள போகிற மாதிரி போகுது ரூட்டு யாருமே போலீஸே கிடையாது இந்த ரூட்டில் சரக்கு வாங்கினவன் நீங்கள் மாட்ட மாட்டீங்க யாரும் வந்துடலாம் அவன் கையில் செல்லுக்குறான் அவன் கையில் ரூட்டுக்குறான் வரட்டா வரான் நாம் அப்படியே போக வேண்டியதான் ரூட்டு தெரிஞ்ச மாதிரி 2 பேர் போயிடறானு கட்டம் அவனுக்கு கொசம் நிற்கத்தாக்குது ரூட்டு தெரியலன்னா பின்னாடி வரணும் எப்பவுமே என்ன தெரியல சபரியும் யுவராஜுக்கும் நேராக நான் போனால் டோல்கேட் தாண்டி போயிட்டானுங்க நாங்கள் டோல்கேட்லேருந்து லெஃப்ட் எடுத்து வர முடியும் உள்ள ரூமுக்கு முதல்ல ரூமுக்கு போயிட்டு அப்புறம் ஏன்னா சுத்த போனான்னா வேணும்னு தெரியல இவனுங்களுக்கு சொல்லி தான் கூப்பிட்டான் வீட்டில் அணிந்து வரும்போது ஒன்று வண்டி பின்னாடியே போங்கடா முன்னே போகாதீங்கன்ட்டு ரூட்டு தெரியாமல் சுற்றக்கூடாதுன்ட்டு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறானுங்க இந்த ரூட்டில் அதிகமாக மாடுங்க வந்து ரோட்டை பிளாக் பண்ணுதுல்ல பார்த்தீங்கன்னா பீச் ஏற்ற மாதிரியா இன்னும் 2.5 கிலோமீட்டர் ரூமுக்கு அப்புறம் போக பார்த்தீங்கன்னா வச்சுங்க பசங்க வந்து ரூட்டு மேப் போட்டுக்கிறானுங்க ஸ்டார்ட்டு கொடுக்கணும் ஸ்டார்ட்டு கொடுத்தாலும் அது ஒரு இடம் இந்த ஒரு இடம் சரியாக போக தெரியாமல் ரூட் மேப் யூஸ் பண்ண தெரியாமல் அப்படியே குத்து மதிப்பாக டிஸ்டன்ஸை பார்த்து வந்துங்கிறானுங்க உனக்கு ஒரு நேரம் இப்போ தான் செல்லு வாங்கி என்னடா எவ்வளோ தூரம்னு கேட்டால் அதெல்லாம் காட்டலான்னான்ட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்குது அப்புறம் செல்லு வாங்கி ரூம் இது பண்ணிட்டேன் இந்த மாதிரி இவ்வளோ லைட்டு போட்டுன்னு வந்தா எப்படி ஆப்போசிட்டில் வரும் போவான்னு தெரில இன்னும் 2.5 கிலோமீட்டர் இருக்குது ரூமுக்கு நாம்ளே இந்த சுற்றுறோம் ரூம் தெரியாமே போய்க்குதுங்களாப்பா அந்த குழந்தைங்க பாருங்க எல்லாமே வேற மாதிரி இருக்கு இந்த ரூட்டு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ரூட் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா போலீஸ் நிற்கிது இது பாருங்க வந்தாலும் ஒருத்தர் போலான்னு கணக்கு போட்டு நிற்கிறானுங்க ட்ரை பண்ணா பண்ணுங்க அதாவது உங்கள் சாய்ஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பீச் ஃபுல்லாக வந்துட்டோம் நம்ம ரூம் கிட்ட ஒரு 2 தற்கூரி போயிருக்கு அப்படிக்கா அது எப்படி வரும்னு தெரில சபரி யுவராஜ் ஆனால் ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கா எடுக்கக்கூடாது ரூம் தெரியாமல் அலாட்டம் கொண்டாரோம் ஒரு 8-9 கூப்பிடலாம் அவனுங்களை ரூமுக்கு ஓகேவா பார்த்தீங்களா வெள்ளைக்கார ஆக்கலாம் ரெஸ்டாரண்ட்டா
இல்லை வேற மாதிரி இருக்குப்பா அதான். ரூம் எங்கெங்கே தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரிலண்ணா சரியா. ஏன்னா வந்துட்டோம், ஒரு 500 கிலோமீட்டர் தான் இருக்குது. நீ அசைக்கிற பையனுக்கு செல்ஃபோன் வச்சு நான் மேப்பை அப்படியே பண்ணிட்டே இருக்கிறான். பெருசும் சிந்தம் பெருசும் சிந்தம்ட்டு வண்டி விட்டு நான் தான் சுற்றலாமா? என்னடா டே, இதுக்கு ஆப்போசிட்டில் கடல், நீங்கள் ஒரு கடலும் ஒரு இதுவும் காண மாட்டாடி. ரெஸ்டாரண்ட் இதாண்டா, இது உள்ளதாங்க ஆடுது எங்கேயோ. வந்துட்டோம். ஸ்டாப். அவ்வளோதான்டா. இங்கே எங்கே ரெஸ்டாரண்ட்டே காணோம். இதான் இடம். ஆ எப்படியா இப்போ இப்படி திரும்ப சொல்லுதா? ரூமுக்கு தான் போட்டுக்கிறியா? ரூமில் இதில் தாண்டி வந்த மாதிரி காட்டுது இதில். ஆ ஏ கரெக்டாக தான் இப்படி போயிட்டு திரும்ப சொல்லுதியா? இந்த எப்படி சரி இன்னொரு நான் வந்த மாதிரி எனக்காக ஆளுங்க ஒன்று கெத்தா. இதில் தானே காட்சியா? ஏய் போட்டா பொம்மால இன்னொரு நாள் எங்கள் பின்னாடி வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, வந்தோடனே தலைமை எப்படி பேசுங்களான்ட்டு. எதுக்குடா ஃபோன் வேணும் கேட்டுங்களா?